அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரி பயிர்களை தேர்ந்தெடுக்கலாம்? ரொம்ப முக்கியமான பயிர் எள்ளுங்க. புதிய பயிர்கள் எள்ளு. ரெண்டாவது கடலை, நிலக்கடலை. மூணாவது பயறு வகை பயிர்கள். இந்த காலத்தில் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய 3 முக்கியமான பயிர்கள் இதுதான். ஒரு சில களிமண் பகுதியில் சுண்டல் போடலாம், கொண்டக்கடலை போடலாம். சுண்டல், கொண்டக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் களித்தன்மையாக இந்த பனியில் வளரக்கூடிய பயிர்களாக இதை போட்டுக்கலாம். ஆனால் எள்ளு அப்படிங்கிறப்ப OYLM 66 அப்படின்னு ஒரு ஆந்திர ரகம் இருக்குது. அதிகமான விளைச்சல் தரக்கூடியது. அது இல்லாத நிறைய குஜராத் ரகமும் இருக்குது, ஆந்திர ரகம் இருக்குது. நம்பர் தரேங்க, வாங்கிக்கங்க. அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நல்ல அதிகமான விளைச்சல் தரும். இது எள்ளு. அதே மாதிரி கொள்ளு. இந்த கொள்ளு யாரெல்லாம் போடணும்னா, யாரோட நிலத்துலலாம் அருகம்புல் அதிகமாக இருக்குது, கோரை அதிகமாக வந்துச்சு மழை காலத்தில், என் நிலமே மண் தெரியாத அளவுக்கு கோரைக்கிழங்கா இருக்குது அப்படிங்கிறவங்களாம் தயவு செய்து கொள்ளு போடுங்க. ஏக்கருக்கு 8 கிலோன்னா ஒரு 4 கிலோ சேர்த்து 12 கிலோவாக போட்டு விடுங்க. அடர்ந்து போட்டு விடுங்க. என்ன செய்யும்? கோரைக்கிழங்க உறிஞ்சி எடுத்துரும். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இதில் பாதி ஆகிடும். இன்னும் ஒரு தடவை போட்டிங்கன்னா முழுசாக போயிடும். அதான் கொள்ளு. அதான் நல்ல விலை விற்கிது. மூணாவது உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு. உளுந்தில் மிகவும் சிறப்பான ரகங்கள்லாம் இருக்குது. LGB 904, LGB 932, கோட்டா 3, கோட்டா 3 அதான் ராஜஸ்தான் ரகம். களிமண் நிலத்துலலாம் தெளிவாக 1000 கிலோ கிடைக்குதுங்க. அதே மாதிரி பச்சை பயிறு, அதே மாதிரி தட்டைப்பயிறு. சாமி, தட்டைப்பயிறு போட்டிங்கன்னா எங்கெல்லாம் 1 அடி உயரத்துக்கு இந்த மாதிரி களைச்செடிகள் வருதோ அந்த நிலத்துலலாம் நீங்கள் இதை உழுது விட்டு போட்டிங்கன்னா அது அதோட உடம்பால் அதை அந்த செடியெல்லாம் மடக்கி கொன்னுடும். அடுத்தடுத்த வருடத்தில் பூக்காது, காய்க்காது. அதே நேரத்தில் நமக்கு லாபமும் கிடைக்கும். அப்போ ஊடு பயிராக போடலாம், ஊடு பயிராகவும் போடலாம், தனிப்பயிராகவும் போடலாம். தட்டைப்பயிறு அதிகமான விளைச்சல் கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அடுத்து கடலை. பல பதிவுகளில் சொல்லிட்டேன் நான். கிர்னார் 5, TCGS 1634 இதெல்லாம் குஜராத், ஆந்திர வகை கடலை. இது இல்லாத நிறைய டேக் 32, பிரகதி, ஒரு 6-7 வகை இருக்குங்க. சிறப்பாக வரக்கூடிய கடலை ரகங்கள் வளர்க்கறதுக்கான வழிமுறைகள்லாம் நம்ம சொல்லித்தரோம். ரொம்ப எளிமையாக இதை பண்ணிட்டோம்னா ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 1000 கிலோலேருந்து 2400 கிலோ வரலும் லாபம் எடுக்கலாம் கடலையில். இந்த கவனத்தோடு செய்யணும். கடலை ரொம்ப முக்கியம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க, தண்ணீர் வசதி இருக்கவங்க மக்காச்சோளம் போடுங்க. மக்காச்சோளம் ரொம்ப நல்ல பயிருங்க. இனி வரக்கூடிய காலத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க பண்ணலாம். அதாவது தண்ணீர் வசதி இருக்கிறவங்க அப்படி பண்ணலாம். தானிய பயிர்கள்லாம் அது ஒன்று முக்கியம். வாய்ப்பு இருக்கிறவங்க சிறுதானிய பயிர்கள், அதாவது முக்கியமாக சோளம், கம்பு பொதுவானதுங்க. வரகு, சாமை, குதிரைவாளி, திணை எது முடியும்? என்ன பயப்படுவீங்க? கிளி கொத்தும், குருவிக்கு தொல்லை பண்ணுன்ட்டு. அதுக்கான வழிமுறைகள்லாம் நான் சொல்கிறேன். அது தவிர்க்கிறதுக்கு அப்படி செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய நிலங்களில் இதையும் நம்ம பண்ணினோம்னா இன்றைக்கி உங்களுக்கு அதோட மார்க்கெட் விலை என்னன்னு தேடி பாருங்கள். சராசரியாக 100 ரூபாய்க்கு விற்கிதுங்க. நீங்கள் ஒரு கிலோவுக்கு 60லேருந்து 70 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம். நெல்லை விட அதிகமான லாபம்ங்க. குறைந்த தண்ணீர், பனி இருக்கிற காலம் வரலும் காற்றுல ஈரப்பதத்தில் வளரும். அதுக்கப்புறம் அளவாக தண்ணி கொடுத்து கொண்டு வந்துக்கலாம். தெளிப்பு பண்ணால் போதும். அளவான தண்ணீர். இப்போ நான் சொன்ன பயிர்களெல்லாம் தேர்ந்தெடுங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இதோட விதைகளை நீங்கள் முன்கூட்டியே வாங்குங்க. தரமான ரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கங்க. விதை எங்கே கிடைக்கும்னு பார்த்து
முன்கூட்டியே கடைசி நேரத்தில் அலைஞ்சிங்கன்னா தரமில்லாத விதையை கொடுத்துருவாங்க, உங்களுக்கு சிரமமாயிடும். அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.